பாவங்கள் என்றால் பாவங்களின் விளைவான நோய்களும் மரணமும் மனித உடலுக்கு அதனால தான் வந்துச்சு, பாவத்தினால். தனிப்பட்ட முறையில் செய்த பாவங்களானாலும் பாரம்பரிய பாவ சாபங்களாலும் ஏற்பட்ட இந்த ரெண்டின் விளைவுகளையும் இயேசு தன்னுடைய சரீரத்தில் சுமந்து தீர்த்தார். அவர் நம்முடைய சாபங்களையும் நம்முடைய பாவங்களையும் அதன் விளைவுகளையும் சுமந்தார். முழுமையான சுகப்படுத்துதல் என்பது பாவத்திற்கு மறிக்கவும் சேதமடைந்த அந்த உள்ளான மனிதனும் வெளிப்புற சரீரமும் அதனால் சபிக்கப்பட்ட எல்லா விளைவுகளிலிருந்தும் சுகம் பெறுவதுதான் முழுமையான சுகப்படுத்துதல். இந்த வசனத்தில் பேதுரு இப்படி குறிப்பிடுகிறார். சிலுவையின் வேலை, சிலுவையின் நோக்கம், கிறிஸ்துவின் சிலுவையின் விளைவு இதுதான். பாவத்திற்கு நாம் வாழ்வதை நிறுத்துகிறோம். அதுதான் தழும்புகளால் குணப்படுத்துதல். ஆனால் இயேசுவின் தழும்புகளின் வல்லமை அதோடு முடியவில்லை. தெய்வீகமாக மீட்டெடுக்கப்பட்ட அந்த ஆரோக்கியத்தோடு நாம் நீதிக்கென்று வாழவும் அந்த தழும்புகளுக்கு வல்லமை உள்ளது. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் தழும்புகள் குணமாக்கும் வல்லமையும் விடுவிக்கும் வல்லமையும் நம்மை நீதியான வாழ்க்கைக்கு வழி நடத்தும் வல்லமையும் கொண்டுள்ளது. முழுமையான, அதாவது ஆவி ஆத்ம சரீர குணப்படுத்துதல் இல்லாமல் நாம் நீதியான வாழ்க்கையை நடத்துவது, அதில் முழுமையாக நம்ம திறம்பட செயல்பட முடியாது. அதற்கு மறுபக்கத்தில் முழுமையான சரீர குணப்படுத்தலை பெற்றும் நம்முடைய நீதியின் வாழ்க்கையில குந்தி நடந்தால் அதுவும் முழுமையான குணப்படுத்துதல் அல்ல. என் ஆவி ஆத்மா சரீரம் அவருடைய தழும்புகளால் முழுமையாக குணமடைந்த பிறகு நாம் பழைய மாம்சீக வாழ்க்கைக்கு திரும்புவதற்காக அல்ல. அப்படியானால் இயேசுவின் தழும்புகளின் குணப்படுத்துவதன் வல்லமையை நான் முழுமையாக பெறவில்லை என்று அர்த்தம். நீ இந்த நாளின் உபவாசங்களிலே, தானியேல் உபவாசத்திலே இங்கே ஒரு அற்புத சுகத்துக்காக, விடுதலைக்காக காத்து கொண்டிருக்கலாம், ஜெபித்து கொண்டிருக்கலாம். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்ற இந்த சத்தியத்தை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுங்கள். இதை ஆனால் இந்த அற்புதத்தை நீ பெற்றுக்கொண்டு அதே பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பினால் ஒரு சில வாரங்களிலே, மாதங்களிலே மீண்டும் இதே இடத்திற்கு நீ திரும்பி வரக்கூடும். ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம். நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ரட்சிக்கப்படாவிட்டாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். இது நான் சொல்லுவது குணப்படுத்தலுக்கோ விடுதலை பெறுவதற்கு ஒரு முன் நிபந்தனையாக இல்லை. ஆனால் இயேசுவின் தழும்புகளை முழுமையாக பயன்படுத்த இன்றைக்கு நீ சுகமும் விடுதலையும் பெற்ற அடுத்த நாள் எப்படி இருப்பாய் என்பதை இப்பொழுதே நீ சிந்தி. இன்னைக்கு யாரெல்லாம் சுகத்துக்காக அற்புதங்களுக்காக காத்திருக்கீங்களோ, அற்புதம் எனக்கு வந்துட்டா அடுத்த நாள் நான் எப்படி இருப்பேன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. அடுத்த நாளிலேயும் இயேசுவுக்கு நான் ஆம் என்று சொல்லுவேன் என்று இதயத்தை இப்போதே திற. ஆமேன். முழுமையான குணப்படுத்துவதற்கும் பரிசுத்த வாழ்க்கைக்கும் நான் ஆம் என்று சொல்லுகிறேன் என்று சொல். நீ பாவத்திற்கு மறித்து நீதிக்கு வாழ ஆமேன் என்று சொல்.